நடிகர் விஜய் சேதுபதி, ருக்மிணி, யோகிபாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் மலேசியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் நேற்று வெளியீடு கண்டது. 7GS என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வீடு புரொடக்ஷன்ஸ் இப்படத்தின் மலேசிய விநியோகஸ்தர்களாவர். இந்நிலையில் அதன் பிரம்மாண்ட வெளியீட்டை கொண்டாடும் வகையில் LFS PJ ஸ்ட்ரீட் திரையரங்கில் நேற்றிரவு சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் இருந்து பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ், நாடாளுமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர் டத்தோடி மோகன், கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் ஃபினாஸின் முன்னாள் இயக்குனருமான டத்தோ கமீல் ஒத்மான் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர். சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்த வீடு புரொடக்ஷன்ஸ் வந்திருந்த பிரமுகர்களுக்கும் சிறப்பு செய்தது. ஏராளமான உள்ளூர் கலைஞர்களும் பிரபலங்களும் வந்திருந்த இந்நிகழ்வுக்கு ஜூனியர் குப்பண்ணா, மெட்ராஸ் பேக்கரி ஆகியவை உணவு ஆதரவை வழங்கின. ஆறுமுககுமார் எழுதி இயக்கியுள்ள இப்படத்தின் பெரும் பகுதி மலேசியாவில் படமாக்கப்பட்டதாகும். இதனால் பல உள்ளூர் கலைஞர்களுக்கும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. டெனிஸ் குமார், எல்வின் மார்டின், கார்த்திக் ஜெய், பிரசீலா நாயர், சாந்தினி கவுர் ஆகியோர் அவர்களில் அடங்குவர். தமிழ் திரைப்படத்தில், அதுவும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி படத்தில் நடித்த அனுபவத்தை மலேசிய கலைஞர்கள் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். ஓகே, இந்த ஏஸ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே மலேசியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் அதிகமான லோக்கல் குரூவும் ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முகம் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 65 நாள் மலேசியாவில் ஷூட் பண்ணாங்க. 35 நாள் ஈப்போலையும் 30 நாள் கேரளையும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஈப்போலன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்தால் கேல்சிச்சிக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கோலஸ் பார்த்தாங், தைப்பிங், இந்த மாதிரி இதுக்கு முன்னே தமிழ் படங்களில், காலிவுட் திரைப்படங்களில் காட்டாத லொக்கேஷன்ஸ்லாம் இதில் காட்டியிருக்கோம். நம்ம ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 க்ரூ அண்ட் மோர் தென் 100 ஓவர் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வி ரியலி என்ஜாய்ட் இட். வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். கண்டிப்பாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுகம் அவர் தான் டைரக்டரு, 7Cs ப்ரொடக்ஷன். அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லலாம். ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க செட்டில், எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ நீங்கள் படத்தில் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அங்கே நடிக்க வச்சவங்க. ஸோ ஏன்னா விஜய் சேதுபதி அவர் வந்ததும் அந்த க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு லோக்கலாக வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கு நடுவில் நாங்கள் ஷூட் பண்ணது எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக திரையரங்குகளை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நாடு முழுக்க ஒரு 60 திரையரங்குகளை ஓடுது. குடும்பத்தோடு போய் பார்த்து ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏஎஸ் படத்தோட ப்ரீமியர் இருக்கும். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்தோ அது சின்ன ரோலாக இருந்தாலும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். மலேசியாவில் ஷூட் பண்ணோம், சென்னையில் போய் ஷூட் பண்ணோம். அண்ட் நிறையா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, நிறையா ஃபன் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு இந்த எண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது பார்க்க. அண்ட் ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ரோலை நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னா இல்லையா அதெல்லாமே பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். சேது அண்ணா கூட நடிக்கும் போது எனக்கு அவர் கூட 1 hour சான்ஸ் கிடச்சிச்சு பேசுகிறதுக்கு. அது செம்ம ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி என்னுடைய ஜேர்னி இன்னும் அந்த கோலிவுட்டில் தொடரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காட் பிளஸ் மீ. புது வாழ்வு தேடி வெளிநாட்டுக்கு செல்லும் கண்ணன் அங்கு வட்டி முதலைகள் வட்டத்தில் சிக்கி சந்திக்கும் சவால்களை இப்படம் மையக்கருவாக கொண்டுள்ளது. உள்ளூர் பிரபலங்கள் பலரும் படத்தை பெரிதும் பாராட்டினர். மலேசியாவில் இந்த படத்தை ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளூர் கலைஞர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது. நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி டு சி. அட் த சேம் டைம் விஜய் சேதுபதி எப்படி நடிப்பார்னு தெரியும். இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெரி என்டர்டெய்னிங், வெரி ஃபன்னி. அதாவது யோகி பாபு கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு நான் யோகி பாபு ரொம்ப ரசித்தேன். அவரோட காமெடி எல்லாம் ஆன் பாயிண்ட், வேகமாக சிரிப்பீங்க. ஸோ ஃபேமிலியாக உங்களோட பிள்ளைங்க எல்லாரும் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு படத்தை ஜாலியாக பார்த்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஎஸ் படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். சூப்பரான ஒரு படங்க, பக்கா என்டர்டெய்னராக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு மகாராஜாக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ரொம்ப சீரியஸாக பண்ணார். இது ஒரு 400 ரவுடி தான் அந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்கும்னு நினச்சோம். பட் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ பையன், என்னோட ஹோம் டவுன் படத்தில் ஒரு 65% இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதி அண்ணனோட படத்தில் நம்ம மலேசியா ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல மலேசியா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கலைஞர்கள் இவங்களோட பார்ட் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. குடும்பத்தோடு சென்று காணக்கூடிய மிக சிறந்த படைப்பான ஏஸ் உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடி வருகிறது.
வார கடைசி விடுமுறையில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சென்று படத்தை கண்டு களிக்கலாமே.